Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அருங்குணம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் தோல் மருத்துவம் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவச ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர். தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வலியுறுத்தி 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்காத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 250க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக நுழைவு வாயில் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். சுமார் 12 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மீனவர்களின் போராட்டத்தை ஸ்டாலின் அரசின் மீன்வளத்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க இழந்து நிக்கிறோம், பசியோட நிக்கிறோம். அரசு இன்னும் இந்த போராட்டத்தை தூண்டாம சீக்கிரமா எங்களுக்கு தொழில் மாற்றத்தை தரணும். அப்படி தராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாக வெடிக்கும். அனைத்து விசைப்படகு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விசைப்படகுகளையும் ஒருங்கிணைச்சு, அனைத்து விசைப்படகு தொழிலாளர்களையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏறெடுப்போம். எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் தங்கல் கொடுக்காங்க. தூத்துக்குடி துறைமுகத்தில் தங்கல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்லி மீன்பிடி அதிகாரிகிட்டெல்லாம் நாங்கள் போய் பேசியாச்சு. அவங்க எங்களுக்கு அதுக்கு உள்ள தீர்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்துருக்கோம். 5 நாளாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட்டு தான் நடவடிக்கை எடுத்து தரணும்.